ஹலோ ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரோட்டீன் பிளாஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 2ல் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பார்ட் 1 பார்ட் 2ல் NCBI பிளாஸ்ட்டில் எப்படி நியூக்ளியோடைட் சீக்வன்ஸை அனலைஸ் பண்ணுறது, அது எப்படி அதை யூஸ் பண்ணி என்னென்ன எவ்வளோ ஐடென்டிட்டி இருக்குது, எவ்வளோ சிமிலாரிட்டி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது, அதை யூஸ் பண்ணி பைலோஜெனடிக் ட்ரீ எப்படி போடுறது, அப்புறம் மல்டிபிள் சீக்வன்ஸ் அலைன்மெண்ட் ரிசல்ட் எப்படி அந்த பிளாஸ்ட்லேருந்து எடுக்கிறது. ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? எப்படி நம்ம ரிசர்ச்சுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம், எப்படி நம்ம பப்ளிகேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம், அதெல்லாம் அதில் நான் சொன்னேன் நான். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ப்ரோட்டீன் பிளாஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஏன் ப்ரோட்டீன் பிளாஸ்ட் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நியூக்ளியோடைடு பிளாஸ்ட்டில் உங்களுக்கு மோர் அக்யூரேட் ரிசல்ட் கிடைக்காது. சில சமயம் மோர் அக்யூரேட் இன் த சென்ஸ் உங்களுக்கு பைலோஜெனடிக் ட்ரீ போடுறீங்க அல்லது மற்றதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா, நியூக்ளியோடைடு பிளாஸ்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னா, நியூக்ளியோடைட்ஸ் நார்மலாக 3 நியூக்ளியோடைட்ஸ் ஒரு அமினோ ஆசிடை ஃபார்ம் பண்ணுது, ஒரு கோடான் 3 நியூக்ளியோடைட்ஸ். அதில் ஏதாவது ஒரு பேஸ் வேரியேஷன் இருந்ததுனாலும் உங்களுக்கு நியூக்ளியோடைடு அது நாட் மேட்சிங், மிஸ் மேட்சிங்கிற மாதிரி காட்டிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு பைலோஜெனடிக் ட்ரீ எல்லாம் பார்க்கும்போது, ஃபேமிலி ட்ரீ பார்க்கும்போது அது டிஸ்டன்ட்லி ரிலேட்டட் அப்படிங்கிற மாதிரி காட்டும். இதே நீங்கள் ப்ரோட்டீனில் போகும்போது அந்த ஒரு அமினோ ஆசிட் ஒரு நியூக்ளியோடைடு சேஞ்ச் அந்த அமினோ ஆசிடை சேஞ்ச் பண்ணாமல் இருக்கலாம், சேம் அமினோ ஆசிடாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஸ்டன்ட்லி ரிலேட்டட் அப்படின்னு சொல்லி காட்டாது, ஒரே பிரான்ச்லேயே வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால தான் ப்ரோட்டீன் சீக்வன்ஸை நம்ம யூஸ் பண்ணி அனலைசிஸ் பண்ணும்போது உங்களுக்கு அக்யூரேட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அந்த ஒரு அமினோ ஆசிட் சேஞ்ச் ஆகாதனால உங்களுக்கு ஃபங்க்ஷனாலிட்டி சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் ப்ரோட்டீன் வச்சு நம்ம பண்ணுறது மோர் அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு ப்ரோட்டீன் சீக்வன்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஸோ நம்ம ஹியூமன் இன்சுலினே எடுத்துக்குவோம். லாஸ்ட் டைம் அதுதான் அனலைஸ் பண்ணோம் நியூக்ளியோடைடில், அதை எடுத்துக்குவோம். இங்கே ப்ரோட்டீன் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ப்ரோட்டீன் செலக்ட் பண்ணிவிட்டு ஹியூமன் இன்சுலின் ஜீன் எடுத்துக்கிறோம். ஸோ அதில் நமக்கு இன்சுலினுக்கு 110 அமினோ ஆசிட் இருக்குது இல்லையா? ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு இதுக்கு பிளாஸ்ட் ரன் பண்ணால் இங்கேருந்தே கூட ரன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பட்டு நான் வேறு உங்களுக்கு ஒரு சப்போஸ் உங்களுக்கு ஒரு இது கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சீக்வன்ஸ் நீங்கள் சீக்வன்ஸ் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இதில் ஃபாஸ்ட்டாக சீக்வன்ஸ் நம்ம கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு சீக்வன்ஸ் ஃபைல் கிடச்சிருச்சு. நீங்கள் இதே எடுத்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்ட்டில் இந்த இதுக்கு போயிடுங்க. NCBI போனீங்கன்னாவே உங்களுக்கு பிளாஸ்ட்னு இருக்கும். பிளாஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் ப்ரோட்டீன் பிளாஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் அண்ட் பிளாஸ்ட் பி எது வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், இதிலே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இதை பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. இதுக்கு பதிலாக நம்ம இந்த ஜென்பேங்க் ஐடியை கூட போட்டு பண்ணலாம். இந்த ஜென்பேங்க் ஐடியை எடுத்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி போட்டு நம்ம சர்ச் பண்ணலாம். ஸோ நீங்கள் வேணும்னா ஜாப்புக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருங்க, சுலிஞ்சி. அதே கொடுத்தோன்னே கொடுத்துச்சு பாருங்கள். இதே ஜாப் டைட்டில் செலக்ட் பண்ணிடுச்சு. நம்ம வேணும்னா நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டாண்டர்ட் டேட்டா பேஸில் தான் கம்பேர் பண்ண போகிறோம், நம்ம காம்ப்ளிகேட் பண்ண போகிறதில்ல. டேட்டா பேஸில் நான் ரிடண்டன்ட் ப்ரோட்டீன் சீக்வன்ஸ் நம்ம சர்ச் பண்ண போகிறோம். மீதி எதுவுமே நம்ம மாற்ற போகிறதில்ல. பிளாஸ்ட் பி, குயிக் பிளாஸ்ட் பி பண்ணுறீங்களா, பிளாஸ்ட் பி பண்ணுறீங்களா, PSA பிளாஸ்ட் பண்ணுறீங்களா இப்படின்னு கேட்குது. நம்ம பிளாஸ்ட் பி எல்லாமே டிஃபால்ட்டாக அப்படியே வச்சுக்க போகிறோம். எதையுமே நம்ம சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. அது டிஃபால்ட்டாக வச்சிங்கனாவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அந்த ரிசல்ட்டெல்லாம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தென் அட்வான்ஸ்டாக நம்ம போகலாம். அது அட்வான்ஸ்டாக போகிறத பற்றி நம்ம லேட்டராக பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் பிளாஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பிளாஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ மேபி ஒரு லெஸ் தென் 1 மினிட்டில் உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஓகேங்களா? ஸோ வந்ததுக்கப்புறம் ஸோ இது ரிசல்ட் லோட் ஆகிட்டு இருக்கட்டும். ஸோ நம்ம ஒரு பேசிக்காக இந்த பிளாஸ்ட் கைடை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா?
ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பிளாஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு சின்ன இது இருக்குது. பிளாஸ்ட் எண் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியோடைடு பிளாஸ்ட், ஓகேங்களா. ஸோ நியூக்ளியோடைடு கொடுப்பீங்க, அது நியூக்ளியோடைடு ரிசல்ட் கொடுக்கும். பிளாஸ்ட் பி வந்து ப்ரோட்டீன் கொடுப்பீங்க, அது ப்ரோட்டீன் கொடுக்கும். பிளாஸ்ட் எக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் நியூக்ளியோடைடு கொடுப்பீங்க, அது வந்து 6' ட்ரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ரோட்டீனை வந்து சர்ச் பண்ணி கொடுக்கும், ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சில சமயம் இஎஸ்டிஸ் கிடைக்கும், அல்லது வந்து சில சீக்வன்சஸ் கிடைக்கும் ரேண்டமாக. அந்த சீக்வன்ஸ் ரிசல்ட் வந்து உங்களுக்கு பிளாஸ்ட் என்லையோ பியோ கிடைக்காது, அல்லது வந்து உங்களுக்கு வந்து அதில் நிறைய எரர் இருக்கும், ஓகேங்களா, கிடைக்கிற சீக்வன்சஸில். அப்போ வந்து நீங்கள் பிளாஸ்ட் எக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து அது 6' ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது எப்படியாவது நமக்கு வந்து ஒரு ப்ரோட்டீனில் மேட்ச் ஆகிக்கும், ஓகேங்களா. ஸோ டி பிளாஸ்ட் என்லாம் வந்து மோர் அட்வான்ஸ்டு, ஓகேங்களா. அதில் ப்ரோட்டீன் சீக்வன்ஸ் கொடுப்பீங்க, அது என்ன பண்ணும் அப்படின்னா அதை வந்து நியூக்ளியோடைடாக கன்வெர்ட் பண்ணி அந்த நியூக்ளியோடைடை வந்து உங்களுக்கு வந்து டேட்டா பேஸில் மேட்ச் பண்ணி மறுபடியும் அந்த ப்ரோட்டீனை உங்களுக்கு வயரியில் கொடுக்கும், ஓகேங்களா. அதே மாதிரி டி பிளாஸ்ட் எக்ஸ் வந்து என்ன பண்ணும், நீங்கள் கொடுக்குற ப்ரோட்டீனை வந்து நியூக்ளியோடைடை வந்து அதை 6' ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அனலைஸ் பண்ணி ஸோ உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு கொடுக்கும். அதுதான் டி பிளாஸ்ட் எக்ஸ், ஓகேங்களா. ஸோ இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், இதெல்லாம் டைம் கன்சியூமிங், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு மெயினாக பார்க்குறது நியூக்ளியோடைடு பிளாஸ்ட் என், பிளாஸ்ட் பி, பிளாஸ்ட் எக்ஸ், ஓகேங்களா. ஸோ நமக்கு இங்கே ரிசல்ட் வந்திருக்கும், ரிசல்ட்டை பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ இது வந்து முடிஞ்சிருச்சு, பிளாஸ்ட் அனலைசிஸ் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் இது வந்து எது மேட்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்துருச்சு, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிராஃபிக்கல் சம்மரி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி வந்து எல்லாம் மேட்ச் ஆகிருக்கு பாருங்கள். கீழே எல்லாம் வந்து இங்கே கீழே பார்த்தீங்கன்னா மேட்ச்சு வந்து கம்மியாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதிலே பார்த்தா தெரியும் 80 to 200 அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ இது வருது, பிங்க் கலர் கிடைக்குது, ஓகேங்களா. 200க்கு மேலே மேட்ச் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ரெட் கலர் கிடைக்கும், ஓகேங்களா. பட் இது 110 அமினோ ஆசிட் தான், பட் ஹையஸ்ட் மேட்ச் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரெட் கலரும், கொஞ்சம் உங்களுக்கு வந்து பேஸ் வேரியேஷன் இருக்கிறனால உங்களுக்கு வந்து அமினோ ஆசிட் வேரியேஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பிங்க் கலரும் கிடைக்கிது, ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வேரியேஷன் இருந்தால் இங்கே காட்டிடும், உங்களுக்கு ஐடென்டிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது காட்டிடும். இந்த எக்ஸ்பெக்ட் வேல்யூ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். எக்ஸ்பெக்ட் வேல்யூ என்னென்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் ஹிட்ஸ் இருக்குது, எவ்வளோ க்ளோஸ்லி ரிலேட்டடு அப்படிங்கிறத வந்து ஐடென்டிட்டி சிமிலாரிட்டியை பொறுத்து இந்த வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணும், நம்பர் ஆஃப் அமினோ ஆசிட் ஆர் நம்பர் ஆஃப் பேஸை பொறுத்து. ஸோ சப்போஸ் வந்து எக்ஸ்பெக்ட் வேல்யூ வந்து 0 கீழே இருந்துன்னா இந்த பர்சன்டேஜ் ஆஃப் மேட்சிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்குன்னு அர்த்தம். இப்போ நார்மலாக 0.05க்கு மேலே போச்சு அப்படின்னாவே இந்த மேட்சிங் வந்து சரியாக இல்லை, நிறையா வந்து கேப்ஸ் இருக்குது, அல்லது நிறையா வந்து சேஞ்சஸ் இருக்குது, அமினோ ஆசிட் சேஞ்சஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா. ஸோ லோவஸ்ட் த எக்ஸ்பெக்ட் வேல்யூ வெரி குட் மேட்சிங் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா இருக்குது, இது எல்லாமே வந்து 110. இங்கே பாருங்கள், இங்கே தான் வந்து 110 அமினோ ஆசிட்டில் 109 தான் மேட்ச் ஆகிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இங்கே அமினோ ஆசிட் அலைனைன் வந்து கியூவால் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அந்த மாதிரி வேரியேஷன்ஸ் வந்து இதில் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அலைன்மெண்ட்டு இதெல்லாம் பார்த்தோன்னா இது டாக்ஸானமின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து எது எப்படி மேட்ச் ஆகிருக்கு, கொரில்லா, பேன், போங்கோ, அந்த லாஸ்ட் டைம் நம்ம வந்து நியூக்ளியோடைடில் பார்த்தோம் அதே தான் இதுலேயும் இருக்கும். ஸோ இப்போ மறுபடியும் வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கே வந்துட்டோம், ஓகேங்களா. டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதான் இந்த இ வேல்யூ, அக்சஷன் நம்பர் எல்லாமே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பைலோஜெனடிக் ட்ரீ எப்படி பார்க்குறது அப்படின்னா பாருங்கள், இதில் வந்து போயிட்டு நம்ம எல்லாத்தையும் எல்லாத்தையும் செலக்ட் பண்ண வேணாம், ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணிக்குவோம், நம்ம வந்து எது வேணுமோ ஓகே அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்குவோம். ஒரு 5 or 10 இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ ரொம்ப நம்ம வச்சுக்கிட்டோம்னாலும் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்டென்சிவ் ரிசல்ட் இது அனலைசிஸ் பண்ணும்போது அப்போ வந்து நீங்கள் நிறையா செலக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா.
ஸோ இது ரேட்ஸோட கூட மேட்ச் ஆகிருக்கு ரேட்டஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் ஃபியூ இது வந்து ரேண்டமாக செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், மல்டிபிள் அலைன்மெண்ட். ஸோ இது வந்து மல்டிபிள் அலைன்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எப்படி ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதை மேக்ஸிமைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த சீக்வன்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ என்ன எப்படி வந்து மேட்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இதில் கலரிங் போயிட்டு நம்ம வந்து கன்சர்வேஷனை மட்டும் இது காட்டுது. நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா ஸோ டிஃப்ரென்சஸ் கொடுத்தோம்னா டிஃப்ரென்சஸ் காட்ட ஆரம்பிச்சிடும். டிஃப்ரென்சஸ் இருக்கா அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ இங்கே வந்து இது இல்லை, இது கிளியராக டிஃப்ரென்சஸ் காட்டலை. ஓகேங்களா. ஸோ டிஃப்ரென்சஸ் கொடுத்தோம் காட்டலை. ஓகே. ஸோ இதை விட நம்ம எம்எஸ் மல்டிபிள் சீக்வன்ஸ் அலைன்மெண்ட் இதில் போயிடலாம். அதில் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் காட்டும். ஓகேங்களா. இப்போ இங்கே எம்எஸ்ஏ வியூவே இருக்குல்ல, அதில் போய்டுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ டிஃப்ரென்சஸ் கொடுத்தோம் அப்படின்னா இதில் எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை போல இருக்குது. இதை வர இங்கே காட்டுது. ஓகேங்களா. கீழே வர தான் காட்டுது, நம்ம அதை பார்க்கவே இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேலே எல் இருக்கிறது வந்து இங்கே வந்து பிஆர் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து அப்படியே இதை எடுத்து நீங்கள் வந்து இதை அப்படியே வந்து பிரிண்ட் ஃப்ரெண்ட்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபைல் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் பப்ளிகேஷனுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. எல் வந்து பிஆர் மாதிரி இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் ஆர்கானிசத்தில் அப்புறம் ஏ வந்து எம்ஆ மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இது வந்து ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஓகேங்களா. இதே வந்து நீங்கள் ஃபைலோஜெனடிக் ட்ரீ போடணும்னு நினச்சிங்கன்னா ஸோ டிஸ்டன்ஸ் ட்ரீ ரிசல்ட் இதை வந்து கிளிக் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ டிஸ்டன்ஸ் ட்ரீ ரிசல்ட் நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணிக்கிட்டோம். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைலோஜெனடிக் ட்ரீயும் கிடைச்சிடும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நம்ம ஹோமோசெஃபியன்ஸ் வந்து கொரில்லாவோட ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டட் பாருங்கள், ஒரே பிரான்ச்சில் வருது பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேனோட க்ளோஸ்லி ரிலேட்டட். ஆனால் அதில் இந்த ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்குது நியூக்ளியோடைட் ரிசல்ட்டில். ஸோ அதுக்கப்புறம் போங்கோவோட அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த பிரான்ச்சில் வந்து மற்ற இதெல்லாம் வருது, மக்காக்கா மற்ற ப்ரைமேட்ஸ்லாம் வருது. ஸோ இந்த இது பாருங்கள், இது வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்லி ரிலேட்டட். ரேட்டஸ் வந்து ரொம்ப டிஸ்டன்ட்லி ரிலேட்டட். ஓகேங்களா. ஏன்னா ரேட்டுங்கிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ், டிஃப்ரெண்ட் ஜீனஸ். ஓகேங்களா. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் ஜீனஸுங்கிறனால உங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டன்ட்லி ரிலேட்டட். இதெல்லாம் ப்ரைமேட்ஸ் மோஸ்ட்லி. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் மோர் க்ளோஸ்லி ரிலேட்டட் வித் ஹியூமன் இன்சுலின். ஸோ இதை வந்து நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதையும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டூல்ஸில் போய்ட்டு டவுன்லோடு கொடுத்துட்டு பிடிஎஃப் ஃபைலாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் வந்து பப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்கேலிங். ஓகே. 0.07 ஸ்கேலிங்கில் வந்து உங்களுக்கு இந்த ரிசல்ட்டை வந்து கொடுத்துருக்குது. அந்த டிஸ்டன்ஸ் அந்த ஸ்கேலில் வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா. இதில் 0.085 அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸை வச்சு கொடுத்துருக்குது. என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஃபாஸ்ட் மினிமம் எவல்யூஷன் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. தேங்க்ஸ் ஃபார் ஆல். இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ வெரி மச். பை.